டிவான் லிமிடெட் இது வந்து பாஸ்ட் எக்ஸாம் நவம்பர் 2019 கேட்ட முக்கியமான கேள்வி. எம்டிபிலையும் கேட்டுக்காருங்க. கொஞ்சம் பெரிய கேள்வி தான். டிவான் லிமிடெட் கமெண்ட்ஸ் ஆன் ஒர்க் லாங் டேர்ம் contract during the financial year 31st March 2019. The first contract on avian company commences on 1st June 2018 and it had a total sales value of 40 lakhs. It was envisaged that the contract would run for 2 years, that the total expected cost would be 32 lakhs. On 31st March 2019, Nivan Limited revised its estimated total expected cost 24 lakh on the basis of additional rectification cost 2 lakh incurred on the contract during the current financial year. An independent surveyor has estimated at 31st March 2019 that the contract is 30% complete. Nivan Limited has incurred cost up to 31st March 2019 of 16 lakhs and has received payment of account of 30 lakhs. The second contract with B and Company commenced on 1st September 2018 was 18 months. Nivan Limited has incurred a cost up to 31st March 2019 for rupees only 60 lakhs and received payment of 13 lakhs. Second contract with B Company Limited commenced on 1st 2000 September 18 and was 13 months. The total sales value of the contract of 30 lakhs and total expected cost is 24 lakhs. Payment on account already received 9.5 lakhs. The total cost incurred to date was 8 lakhs. The Nivan Limited has insisted on large deposit from B company because the companies had not traded together prior to contract. Independent surveyor estimated that on account 31st March 2019 was 20%. The two contracts meet the requirements of Ind AS 15. Revenue contract with the customers to recognize revenue over time. Prepare financial statement extract of Nivan Limited from the two construction contracts for the year ended 31st March 2009. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பெரிய கணக்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கூடாது. இதோடைய சாராம்சம் நம்ம வந்து சொல்லிடலாம். கால்குலேஷன் ஆஃப் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் இவ்வளோதான். பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஏபின் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது? கமெண்ட்ஸ் வந்து 1/6/2018 ஸ்டார்ட் ஆகுது. 31/3/2019 முடியும். அவ்வளோதான். அப்படிதான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா total sales value of 40 lakhs. Total sales value 40 lakhs. It was envisaged that the 2 years run ஆகுதுன்னு சொல்றாங்க. The cost would be 32 lakhs ன்னு சொல்றாங்க. The cost would be 32 lakhs. The Nivan Limited estimated that cost 24 lakh on the basis of rectification. 2% cost incurred on contract during the current period ன்னு சொல்றாங்க. அப்போ independent surveyor estimated that 31st March 2009 the contract is only 30% complete ன்னு சொல்றாங்க. Nivan Limited has incurred loss cost up to 31st March வந்து 14 லட்சம் has received ன்னு சொல்றாங்க. பேமெண்ட் வந்து 13 lakhs பண்ணிக்க சொல்றாங்க. இதுதான். அப்ப 2018 வரைக்கும் எவ்வளவு? 12 இல்லைங்களா? இது வந்து 31st March 2019 வந்து கேட்குறாங்க. டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். செகண்ட் கான்ட்ராக்ட் தான் என்ன சொல்கிறான்? செகண்ட் கான்ட்ராக்ட் வித் பி கம்பெனி லிமிடெட் கமெண்ட்ஸ் ஆன் செப்டம்பர் 2018 அண்டு 18 monthsன்னு சொல்கிறாங்க. 2018 ஸ்டார்ட் ஆகுது. 18 மாதம் 31/3/2019. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் செகண்ட் கான்ட்ராக்ட் டூ கான்ட்ராக்ட் மீட் ரெக்யர்மெண்ட்னு கேட்குறாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கான்ட்ராக்டும் நம்ம பார்த்தா தெரியும். ஏன்னா 2 கான்ட்ராக்டும் 31/3/2019. ஒன்று வந்து 1/6 தொடங்குதுங்க, இன்னொன்று வந்து 1/9 தொடங்குதுங்க இல்லையா? இப்போ ஒர்க்கிங் அவுட்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் கம்பெனி கூட நடந்ததை பார்க்குறோம். என்னங்க? ஏ அண்ட் கம்பெனி, அப்புறம் வந்து பி அண்ட் கம்பெனிஸ் இல்லையா? சரி, அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம். கணக்கு ரொம்ப ஈஸியாக புரியுதுன்னு அது சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை பார்த்துறோம். ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு? ஏ அண்ட் கம்பெனி, பி அண்ட் கம்பெனி. ஏ அண்ட் கம்பெனி
40 lakhs நீங்கள் சொல்லிட்டீங்க. 40 lakhsல 30% தான் முடிஞ்சுட்டு சொல்லிட்டீங்க. எக்ஸ்பென்சஸ் 32 + 2 சொல்லிட்டீங்க. அப்போ 34 30%. இப்போ கான்ட்ராக்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க. 1/8/2000 சரி 1/6/2018 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி எங்கேயும் சார் சொல்லிக்கிறாங்க எல்லாமே இப்போ கான்ட்ராக்ட் ஏஎன்பியில் அவங்க கிளியராக போட்டிருப்பான். கான்ட்ராக்டோட வேல்யூ 40 lakhs, செலவு 32 lakhs, எக்ஸ்ட்ரா 2 lakhs செலவு செய்யுது. அப்போ 34. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ரொம்ப சிம்பிள், பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் 12 லட்ச ரூபா எக்ஸ்பென்சஸ் ஆனது 34 30% போடுறீங்க. செக் பண்ணி பாருங்க. 34 30% போட்டா 34 30% போட்டா 10.2 ஸோ 1.8. அதே பி கூட கான்ட்ராக்ட் இல்லையா, பிஎன் கம்பெனி கூட என்ன பண்ணிக்கிறாங்க, டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கான்ட்ராக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் எவ்வளவு 24 lakh. அப்போ 24 lakh 20%, 30 lakh 20% போட்டால் 3 2 6 24 48 எவ்வளவு 10.8. கிளியரா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10.2, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1.8, இது வந்து 1.2. இப்போ 1.8 1.2 மொத்தமாக எவ்வளோங்க அப்படின்னா 18 5. ஆனால் 12 + 6 18, 10.2 1 14 5. அப்போ 3 வரும். டோட்டலாக 1 ரூபா ப்ராஃபிட்ன்றத கணக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். அதாவது எப்படி அப்படின்னா இது வந்து கான்ட்ராக்ட் 1 அண்ட் ஏ அண்ட் பி சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ 40ல் 30% லாபம், எக்ஸ்பென்சஸ் 30% கம்மி டைப் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. The additional rectification cost 2 lakh has been normal cost. Hence total expenses cost கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கும் 34 lakh. However, this 2 lakh is to be treated as an abnormal. Then the expenses for the year would be எவ்வளவுதான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 11.6. Accordingly to respect to earn company, profit of the year வந்து எவ்வளவுதான் இருந்திருக்கணும் 4 தான் இருந்திருக்கணும் இல்லைங்களா. அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எக்கனாமிக்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி இயர் 4.4 இருந்திருக்கும். சி இதெல்லாம் வந்து கான்செப்ட், பட் நம்ம புரிஞ்சுக்கிறது இவ்வளோதான் அந்த கான்செப்டில். சரி இப்போ இது ஓகே. அமௌண்ட் டியூ ஃப்ரம் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் அடுத்த கேள்வி. 115 கான்செப்டே வந்து கான்டாக்ட் பண்ணதில் அவனுக்கு அமௌண்ட் டியூ ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ரெவன்யூ இதுக்கு ரெக்கக்னைஸ் எவ்வளோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, 12 ரூபா பண்ணிட்டீங்க. ஆனால் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கேள்வி. அப்போ ரெவன்யூ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணது புரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், அமௌண்ட் வந்து நிமானி ஹஸ் இன்கர்ட் காஸ்ட் அப் டு 31st March 2016 lakhs and has received payments on account of rupees 13 lakhs. அப்போ 12 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டீங்க, 13 வாங்கிட்டீங்க. அப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்குரிய கான்செப்ட். 12 லட்சம் ஆனால் எவ்வளோ வாங்கிட்டீங்க, 13 வாங்கிட்டீங்க. அப்போ வந்து ஒன்று என்னது உங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கூடாது, நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டீங்க. கான்ட்ராக்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க 18 லட்சம் இல்லையா. கான்ட்ராக்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். எஸ், கான்ட்ராக்ட் பி வந்து டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்து 30 lakhs, பேமெண்ட் ஆன் அக்கௌண்ட் வேர் ஆல்ரெடி ரிசீவ்டு 3 lakhs, டோட்டல் காஸ்ட் 8 lakhs. அப்போ என்ன செய்ய சொல்றீங்க, ரிசீவ் ஆனது எவ்வளோன்னு கேட்குறீங்க. பீட் வந்து இப்போ 6 ரூபா ரிசீவ் ஆயிருக்குது இல்லையா. ரெப்டிங் சரி வந்து தப்பு போட்டாங்க வந்து எப்படி போகணும், 12 - 13 6 9.5 1 3.5 4.5 அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுங்க. சரி இந்த 6 எங்கே சொல்லிக்கிறேன் 9.9 சொல்லிக்கிறேன்னு பாருங்க. நம்ம ரெகனைஸ் பண்ணது இந்த இடத்துல 6 இன்கமாக ரெகனைஸ் பண்ணது 6. நீ வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ 9.5. அப்போ 6 ரூபா நீங்கள் இன்கம் ரெகனைஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ வாங்கிட்டீங்க 9 ரூபா 4 ரூபா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ரூபா 50 பைசா நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. கிளியரா? சரி அப்போ ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணது என்னன்னு புரிஞ்சிருச்சு, கஸ்டமருக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிடுச்சு. சரி அடுத்து வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், நீங்கள் எவ்வளோ ஒர்க் முடிச்சுக்கிறீங்க அதான கேள்வி.
ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு 16 லேக் ப்ளஸ் 1824 16 லேக்கு 24 காஸ்ட் ரெகக்னைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 10.2 4.8 சி 5.8 ப்ளஸ் 3.2 சி எவ்வளோ ஆச்சு மொத்தம் 5 ஸோ சார் இந்த 10.2 4.8 நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பென்சஸை ரெகக்னைஸ் பண்ணது தான். ஆனால் நீங்கள் காஸ்ட்டு இது வந்து இப்போ ரெவன்யூ பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்க 16.8. இந்த 16.8 எங்கே வந்துச்சுன்னா அதே அங்கேயே இருக்கும் பாருங்க, எக்ஸல் அங்கேயே கொடுத்துருப்பான். ஸோ இண்டிபெண்டன்ட் சர்வேர் எஸ்டிமேட்டட் தட் 30% தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டோட்டல் காஸ்ட் இன்கர்டு டியூரிங் தி இயர் தான் சொல்கிறான். டோட்டல் காஸ்ட் இன்கர்டு டியூரிங் தி இயர் எவ்வளவு? நிவான் ஹேஸ் இன்கர்டு காஸ்ட் அப் டு 31st March 2019 16 lakhs சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க எத்தனை? நிவான் ஹேஸ் இன்கர்டு காஸ்ட் அப் டு 31st March 16 lakhs. 16 lakhs நீங்க பண்ணிட்டீங்க, 16 lakhs பண்ணிட்டீங்க. அப்புறம் 10.2 வந்து இன்கம் காஸ்ட்டுக்கு ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்போ 5.8 ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்குது. அப்போ இட் இஸ் கால்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். 5.2 அண்ட் 3.2 அப்படின்றது. அப்போ இங்க புரிஞ்சுக்கணும். காஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து எவ்வளவு? 9 lakh ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஷீட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 9, கான்ட்ராக்ட் லைபிலிட்டி தட் இஸ் அட்வான்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் த சப்ளை டேட்டாஸ் இஸ் 4.5 ஆல்ரெடி இங்க போட்டாச்சு. பிஎன்எல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ணது வந்து 18 லட்சம், காஸ்ட் வட்டி 16, அப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ தான்? 1.6 தான். என்னங்க நெட் ப்ராஃபிட் 1.6 சொல்றீங்க? நீங்கள் வந்து அப்படியே வந்து 3 தானே சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 3ஆக இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணது 1.6ன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ 16.4 அதாவது ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வந்து 18. இந்த 16 எப்படி 4 வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நான் சொன்னேன். சரி, இப்போ நீங்க நெட் ப்ராஃபிட் இங்க இப்படி தானே போட்டீங்க, இந்த கால்குலேஷன் போட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 3 தானே போட்டீங்க இல்லையா? இப்போ வந்து எதுக்கு வந்து அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து ஏன் குறைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ 3 வந்து 18 தான் போட்டீங்க, 18லேருந்து 5 போச்சுன்னா 3 வருது. இப்போ 18லேருந்து 16.4 போடுறீங்க ஏன்? அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 2% அதாவது 34% சொன்னீங்களா? ஆக்சுவலாக எவ்வளோ தான் நடந்துருக்குது? 32 தான் நடந்துருக்கு. இப்போ 32ல் 30% போட்டால் என்ன ஆச்சுன்னா, இதை பார்த்துக்கணும், கொஞ்சம் முக்கியமானது. ஸோ 9.6 தான். இப்போ 12ல் 9.6 போச்சுன்னா என்ன? 12 மைனஸ் 9.6, ஸோ 2.4. அங்கே வந்து காஸ்ட்டு 4.8, இப்போ ப்ளஸ் 4.8. அப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 7.2 வரும். சி 11.6 தான். அப்போ அப்நார்மல் காஸ்ட் தான் அது. அப்போ 32ல் 2 சேர்த்து 32ல் 30% நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 9.6 ப்ளஸ் ஒரு 2 இந்த அப்நார்மல் காஸ்ட் 11.6. இப்போ 12 மைனஸ் 11.6 போச்சுன்னா 0.4 இல்லைங்களா? அப்போ என்ன சொல்ல வர அப்படின்ற லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். 9.6 அப்படின்றது வந்து காஸ்ட், 9.6 இதுதான் வந்து காஸ்ட் அப்படின்றாங்க. எப்படி லாஜிக் புரிஞ்சுக்கணும்? திருப்பி அகைன் ஐ டெல் யூ சார், இந்த இடத்துல வந்து 1.6 காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வந்து 18. அதே போல காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16.4 வருது. 16.4 மைனஸ் 4.8. சரி, 11.6 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறோம். அப்போ இந்த 11.6 தான் நான் சொல்லி தரேன். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்கும் தெரியாது, நிறையவே தெரியாது.
காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து ஏன் 60.4 எடுத்துக்கிறா அப்படின்றது தான் கேள்வி. அதாவது உங்களுடைய 12 லட்ச ரூபா இன்கம்மு, இதில் வந்து காஸ்ட் நம்ம கழிக்க சொல்கிறாங்க. அப்புறம் 32%க்கு 30% போடுங்க. 32க்கு 30% போட்டால் எவ்வளோங்க? 9.6 ப்ளஸ் இந்த அப்நார்மல் லாஸ்ன்றது 2.6. அப்போ 12ல் -9.6 -2.6 போட்டால் சரி -2.0. அப்போ 9.6 + 2 -12. இப்போ 0.4 தான் ப்ராஃபிட். இங்கே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் 6 4.8. அப்போ 1.2. அப்போ எவ்வளோதாச்சு? 1.6 தான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் தான் இங்கே இருக்கும். இங்கே கூட்டி பார்த்தீங்கன்னா 11.6 + 4.8 கூட்டுங்க. 11.6 + 4.8 ஸோ 16.4. அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூவில் நம்ம பழைய கணக்கு எடுத்துக்காமல் 2 லேக் போடுறோம். 2 லேக்ன்றது அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்கிறோம். அதனால அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அந்த கான்செப்ட். மற்றபடி இது ஒன்றுமே இல்லைங்க. தேங்க்யூ.